ஏடிஎம்கே பிஜேபியோட பொறுப்பு நான் புதுசாக தான் ஏற்றிருக்கிறேன். ஆனால் பிஜேபி தொண்டர்களோடு நான் வந்து 9 ஆண்டு காலம் பயணித்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் எல்லோருமே சிறந்த முறையில் பணியாற்றக்கூடிய தொண்டர்கள், பிஜேபி தொண்டர்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு எந்த சுயநலமுமே கிடையாது. இந்த தேசம், தாய்நாடு, தாய்மொழிங்கிற பற்று அதிகமாக உள்ள ஒரு இயக்கம் எதுன்னா பாரதிய ஜனதா கட்சி. ஆக அந்த தொண்டர்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் பயன்படுத்துவோம். அதே போல் பிஜேபியோட தற்போது அதிமுக கூட்டணி சேர்ந்த உடனே திமுகவோட வெற்றி வந்து உறுதியாயிடுச்சுன்னு திமுகவினர் வந்து தற்போது சமூக வலைதளம் பேசிக்கிறாங்க. இது குறித்து வெற்றி உறுதியாக இருக்குங்கிறது இறுதியாக அவங்களால சொல்ல முடியாது. இறுதியாக சொல்ல வேண்டியது வாக்காளர்களாகிய எஜமானர்கள், அவங்க தான் சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நிறைய பேர் வந்து பாஜகனால தான் நாங்கள் தோல்வி தருவோம், இப்போ வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்ற போது இந்த கூட்டணி வந்து அவங்க கட்சி தான் உறுதியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறாங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து திமுக வெற்றி பெற்றது 1999. அதெல்லாம் மறந்துட முடியாது. அதே போல் இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட நெருக்கமாக இருந்த ஓபிஎஸ், டிடிவி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ கூட்டணி அமித்ஷா வந்து நிகழ்ச்சியில் வந்து அவங்க தலைப்பெரும் எடுக்கப்படல. ஸோ அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இல்லை, நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர்கள் வந்தார்கள் அப்படின்னா அது மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை பார்த்து பேசுறதுக்காண்டி வந்தாங்க. இவங்க ஏற்கனவே கூட தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து நேற்று ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு, பாஜகவோட பழைய பங்காளி இப்போ வந்து கூட்டணி உறுதியாக இருக்குது, அதனால இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திமுகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் வந்து அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல. நீங்களே சொல்லலாம். எப்படின்னா, எப்படி மறைமுக கூட்டணி நாங்கள் வச்சுருந்தோம்? நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விஷயம். பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை. ஆனால் எப்படி மறைமுக கூட்டணின்னு அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னா, அவர் ஒரு விஷயம், ஒரு தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மக்கள் நம்புகிற மாதிரி இருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வாய்ப்பு அதை வந்து எப்படி சொல்ல முடியும்னா, இந்த கூட்டணி விவகாரங்கள் வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யணும். அவங்க முடிவு நாளைக்கு அசம்பிளி கூடுது. அசம்பிளியில் எப்போ இருக்கிறார்? முன்னாடி கூட்டணி இல்லை, இப்போ 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டீங்க. கூட்டணி சேர்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் நாள் அசம்பிளி. ஏற்கனவே உள்ளேயே நீங்கள் அப்படி பேசுனீங்க, இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. ஒரு சட்டசபை இல்லை, எப்படி பேசுனேன், எப்படி தகவல் வந்துச்சு? நீங்கள் 2 பேரும் ஒரு அதிமுக தலைவர் எல்லாரும் வந்து உள்ள பேசியிருக்காங்க அப்படின்னா தகவல் வந்துச்சு. இப்போ ஒரு சட்டசபையில் ஒரு முக்கிய பிரச்சனைன்னு வரும்போது எப்படி அதிமுக திமுக? அதாவது எப்படின்னா, 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் பேசுகிறது வேறு, சட்டமன்றம் என்பது வேறு. பொதுக்கூட்ட மேடையில் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. சட்டமன்றத்தில் வந்து யாரையும் விமர்சனம் பண்ணணும். எல்லாருமே நல்ல ஒருமித்த கருத்தோடு இருக்கும். எப்போ விமர்சனம் பண்ணுவோன்னா, ஆளுங்கட்சி வந்து எதிரான கருத்துக்களை சொல்லும்போது, மக்களுக்கு எதிரான கருத்துக்களையோ அல்லது எங்களுடைய கொள்கைக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லும்போதோ நாங்கள் வந்து அதில் வந்து விமர்சனத்தையும் எதிர்ப்போம். சட்டமன்றத்துக்குள்ளே அதிமுக எல்லாருமே ஒன்றா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அதிமுகவில் எல்லாருமே வேண்டியவங்க. திமுகவிலேயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.